வெல்கம் பேக் டு ஏஜி டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் ஃபோனில் வந்து டிஃபால்ட்டே இது யூஎஸ்பி தெட்டரிங் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நிறையா டைம் நீங்கள் ஒரு லேப்டாப்லேயோ இல்லை உங்கள் பிசிலேயோ வந்து யூஎஸ்பி கேபிள் வச்சு கனெக்ட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆக மாட்டேங்கிற நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ஆப்ஷன் எப்படி எனேபிள் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷனும் ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுது. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஃபோன் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. ஃபோன் செட்டிங்ஸ் போய்ட்டு லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வந்துக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா எபவுட் ஃபோன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எபவுட் ஃபோன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து வெர்சன் ஒரு டைப் இருக்கும், வெர்சன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா பில்ட் நம்பர்னுங்கிற ஃபஸ்ட்டாக காமிக்கும். பில்ட் நம்பரை வந்து 7 டைம்ஸ் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு இல்லைனா உங்களோட லாக்இன் பாஸ்வேர்ட் போட சொல்லும், போட்டுக்கோங்க. கீழே எனேபிள் டெவலப்பர் மோட் எனேபிள் ஆயிரும். அப்படியே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு எகைன் சர்ச் பார் போய்க்கோங்க. சர்ச் பார் போய் டெவலப்பர் ஆப்ஷன் டைப் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதிலே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. யூஎஸ்பி டீபக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கரெக்டாக பார்த்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அலோ கேட்கும், அலோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா டிஃபால்ட் யூஎஸ்பி கான்ஃபிகரேஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதில் வந்து யூஎஸ்பி டெதரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மட்டும் தான் இருக்கும், அதை வந்து யூஎஸ்பி டெதரிங் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எகைன் பேக் வந்துட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் யூஎஸ்பி கான்ஃபிகரேஷன் இருக்கும், அது கொடுத்துக்கோங்க. அதில் கொடுத்துட்டு வந்து எம்டிபி ப்ரோட்டோகால் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்குல்ல, அது எனேபிள் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது வந்து இல்லைன்னா கீழே வந்து ஆர்என்டிஏஎஸ் யூஎஸ்பி ஈத்தர்நெட் இருக்கா, அதை எனேபிள் பண்ணி விட்ருங்க. அதை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகிச்சான்னு பார்த்துக்கோங்க. அது சேஞ்ச் ஆகிக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் எப்பயும் போல் டெவலப்பர் ஆப்ஷன்லேருந்து வெளியே வந்துருங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் எதில் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் அண்ட் ஷேரிங்ஸில் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து யூஎஸ்பி டெதரிங் வந்து நீங்கள் கரெக்டாக பிசியில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் டேட்டா கேபிள் உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகிடும். எனேபிள் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நெட்வொர்க் ஷோ ஆரம்பிச்சிடும், நீங்கள் நெட்வொர்க் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஒர்க் ஆச்சா இல்லையான்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். பாய்.